பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம் அனைவரோடும் இருப்பாராக. இன்றைக்கான வார்த்தை, அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன் தானே. 1 ராஜாக்கள் 13:26. கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன் தான். அப்போ தேவனுடைய மனுஷனே ஆனாலும் கர்த்தருடைய வாக்கை மீறினால் அவனுடைய வாழ்க்கையிலே புயல் வரும். அப்போ என்னோட வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என்னோட வேலை செய்யற இடங்கள்ல, என்னுடைய ஃபேமிலியில, என்னுடைய எல்லா பிரச்சனையிலையும் என்னோட வாழ்க்கையில ஏன் புயல் வீசுது? ஏன் அமைதி இல்லை? ஏன் நிம்மதி பறி போச்சு? ஏன் என் குடும்பம் அமைதியா இல்ல? பெரும் புயல் காத்துக்குள்ள ஏன் சிக்கிச்சு என்னோட வாழ்க்கை கப்பல்? இப்படி எத்தனையோ பேர் இன்னைக்கு வாழ்க்கையில கேள்விக்கு பதில் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதற்கான 7 காரணங்களை இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அதுக்கு முன்னால நாம ஒரு நிமிடம் நம்மளுடைய கண்களை மூடி ஆண்டுக்கு நம்மளை தலையை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, எத்தனையோ பேர் என்னோட வாழ்க்கையில புயலாய் வீசுகிறது. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை. ஆண்டவரே, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. புயல் மேல புயல், என்னால ஏன் இந்த வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிற, இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தென்றல் வீசி அவர்கள் நிம்மதியாயும் அமைதியாயும் வாழ அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் போதித்தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான வார்த்தை. ஆண்டவரு ஏன் உங்களுடைய வாழ்க்கையில புயல் வீசுதுன்னு சொல்றாரு. மத்தேயு 22:29 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்றாரு, நீங்கள் தேவ வார்த்தையும் அறியல, தேவனுடைய வல்லமையும் அறியல. ஏன்னா நீங்க அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். வல்லமையை அறியாம, வல்லமைனா என்னன்னே தெரியல, தப்பான எண்ணம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை அறியல, தப்பான எண்ணம் உங்ககிட்ட இருக்குது. அப்போ வார்த்தையும் அறியலை, வல்லமையும் அறியல, அப்ப நீங்க யாரு? ஆனா தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறீங்க. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. புரியுதா? அப்ப உங்க வாழ்க்கையிலே புயல் வீசாமல் என்ன இருக்கு இல்லையா? அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்போ கடவுள் திட்டுறாரு. மறைநூல் வேத வார்த்தை தெரிஞ்சுட்டா நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, நம்மளோட வாழ்க்கையில துன்பம் இல்லை, நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் தான். ஆனா அது உங்களுக்கு தெரியலங்கிறது, அப்படி வல்லமை உங்களுக்கு புரியலைங்க. சரி, எனக்கு அருமையானவர்களே, அதை நம்ம எப்படி அறிஞ்சிக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம வேதத்தின் அடிப்படையிலே ஒரு இன்சிடென்டோட பார்ப்போம். நான் உதாரணத்துக்கு ஒரு 1 ராஜாக்கள் 13வது அதிகாரத்தை எடுத்திருக்கிறேன். அதுல எரோபியாம் என்ற ஒரு ராஜா, புரியுதா? அவன் எரோபியாம் ராஜா பலிபீடத்துல தூபம் காட்டிட்டு இருக்கிறார். அப்ப தேவனுடைய மனுஷன் அங்க வர்றாரு. எங்க இருந்து வர்றாரு? கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வர்றாரு. புரியுதா? யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ், நடந்துதான் வர்றாங்க அவர். அப்போ நடந்து வரும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. பலிபீடத்தை பார்த்து சொல்றாரு, பலிபீடமே பலிபீடமே, இந்த பலிபீடத்துல யோசியா என்னும் பேருள்ள ஒருவன் வருவான், அவன் இந்த மாதிரி தூபம் காட்டுறவங்களை இதுக்குள்ள தூக்கி போடுவான் அப்படிங்கிறாரு. அப்போ இவனுக்கு ராஜா உடனே கோவம் வந்துருது. நான் எரபியாம் இருக்கிறேன், நான் தான் ராஜா, இவன் என்ன ஒருத்தர் யோசியான்னு சொல்றான் சரியா? இவன் என்ன பலிபீடத்துல தூக்கி போடுவாங்கிறான். கையை நீட்டி அவனை பிடிங்கள் அப்படிங்கிறார். புரியுதா? அவனை பயங்கர கோபமா சொல்லுவாரு. இதுதான் அப்ப அவர் சொல்றாரு, இந்த பலிபீடம் வெடித்து சிதறி இந்த சாம்பல் கொட்டப்படுறதான் நான் சொன்னதுக்கு அடையாளம்ங்கிறார். அப்ப ராஜா கோபம் வருது. கோபம் அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்துக்கு எதிராக நீட்டுறான். பிடிங்க அவனை. அவன் நீட்டின கரங்கள் முடக்கப்படவில்லை. திருப்பி தன்னோட பழைய நிலைமைக்கு வரல. நீட்டின கரம் நீட்டின மாதிரியே இருக்குது. அவனை பிடியுங்கள். அவனால ட்ரை பண்றான், முடியல, கை வரமாட்டேங்குது. அப்ப புரிஞ்சுக்கிறான், இவன் தேவனுடைய மனுஷன், இவனுக்கு எதிராக என் கரத்தை நீட்டி விட்டேனே. உடனே அப்படி நினைக்கும் போது அந்த பலிபீடம் சிதறுது, வெடிச்சு சிதறுது, சாம்பல் கொட்டி போகுது. அப்போ அதுக்கு பிறகு அவன் இறங்கி அந்த தேவனுடைய மனுஷன் சொல்றான், தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய கரங்கள் பழைய நிலைமைக்கு வர்றதுக்காக நீ எனக்காக உன் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்யும். பாத்தீங்களா? ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரும்போதுதான் அங்க தாழ்மையே வருது. நல்லா இருக்கும்போது என்ன இருக்குது? திமிர் இருக்குது. பிரச்சனை வரும்போது என்ன இருக்குது? தாழ்மை இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிறார் வாழ்க்கையில். அப்போ தாழ்மையா கேட்கிறார், விண்ணப்பம் செய்யறியா? உடனே அந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்றாரு? விண்ணப்பம் செய்யறார், ஆண்டவரை வேண்டிக் கொள்றார். அதனால அவனுடைய கரம் என்ன ஆகுது? பழைய நிலைமைக்கு வரப்படுது. அப்போ இவர் பண்ணிட்டு உடனே சொல்றாரு ராஜா சந்தோஷத்துல, நீ என்னோட அப்பம் புசி. அப்ப அவர் சொல்றாரு, நீ உன்னுடைய அரண்மனையில பாதிய கொடுத்தாலும், நீ என்னதான் எனக்கு கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம்.
என்னுடைய தேவன் எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறார் தெரியுமா? எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறார், இதெல்லாம் நீங்க நோட் பண்ணுங்க. எனக்கு என்ன கொடுத்திருக்க, என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நீ யார்கிட்டயும் அப்பம் புசியாத, தண்ணி குடிக்காத, நீ வந்த வழியா திரும்பி வராத அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய கட்டளை என்னன்னா மீறவே முடியாது. தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார். எவ்வளவு உறுதியா சொல்றாரு. உடனே அந்த தேவனுடைய மனுஷன் புறப்பட்டுட்டார். இதையெல்லாம் அங்கிருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு மனிதன் வந்து ஓடி போய் தன்னுடைய தகப்பன் சொன்னார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிட்ட சொன்னோடனே அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்ன, அப்படியே அந்த மனுஷன் நம்ம கண்டிப்பா பார்க்கணும், கழுதையில சேனை வெட்டி வா போலாம். பாக்குறாங்க. அவன் அங்கே கருவாளி மரத்தின் அருகே ரொம்ப டயர்டா படுத்திருக்கிறார் அந்த தேவனுடைய மனுஷன். புரியுதா? தண்ணி இல்ல, அப்பம் இல்ல, வந்த வழியாவும் போகல, டயர்டு அவருக்கு. கருவாளி மரத்தண்டையில படுத்து கிடக்கும் போது இவன் வந்து சொல்றான், தேவனுடைய மனுஷனே வா, நீ என் வீட்டுல வந்து பேசு, என் வீட்டுல வந்து சாப்பிடுவா. அப்ப அவர் சொல்றாரு, நோ, ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு, நீ யாருக்கும் அப்பம் பசி, யாருக்கும் அப்பம் பசிக்க கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, வந்த வழியா திரும்பி வரவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவன் ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி சொல்றான், வஞ்சகன் சொல்றான், அப்படியே அவங்ககிட்ட ஆண்டவர் சொன்னாரு, என்கிட்ட சொன்னாரு, என் பையன் அப்பமும் இல்லாம தண்ணி இல்லாம பட்டியா இருக்க, அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க என்கிட்ட தான் சொன்னாரு, தேவதூதன் வந்து என்கிட்ட சொன்னாரு. இவன் என்ன சொல்லியிருக்கணும்? வஞ்சகத்துல விழுந்துட்டான். இவனோடு பேசிய ஆண்டவர், நீ இந்த வீட்டுல போய் அப்பம் பூசி தண்ணி குடி சொல்லியிருக்க மாட்டாரா? அந்த வார்த்தை இவனுக்கு இருந்த டயர்ட்ல, இருந்த பசியில, இருந்த தண்ணி தாகத்துல எல்லாத்தையும் கோட்டை விட்டான். அவனுடைய நினைவுகள் செயலிழந்து போச்சு. அப்படியே சொன்னார், அவனுக்கு ஏன்னா இப்ப சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், இஸ் வெரி thirsty, தண்ணி வேணும், என்ன பண்றது? ஓடும், சரி வா சாப்பிடலாம். சாப்பிட அவங்க உட்காரும் போது அந்த ஏமாத்துறான் இல்லையா, அவனுடைய வாயில் நாக்கில இருந்து ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? ரொம்ப அருமையா பேசுறாரு. நான் உனக்கு அப்பம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னேன், தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொன்னேன், ஆனாலும் நீ இந்த தவறை என்ன சொல்றாரு, நீ இந்த தவறை செய்தாய். அவர் என்ன அழகா பேர, பந்தியில் உட்கார்ந்து இருக்கிற போது அவன் சொல்றான், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்தும் தண்ணீர் குடித்தபடினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு பாருங்க, உன்னுடைய பிரேதம் பிதாக்களுடைய கல்லறையில சேர்றது இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் இவனுக்கு பசி மேகத்தை தின்னுட்டு போயிடும். தின்னுட்டு கழுதையில ஏறி போறான் பாருங்க. அவன் போகும்போது போற வழியில அவனுக்கு ஒரு சிங்கம் எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவனுடைய பிரேதம் வந்து வழியில கிடக்குது. அந்த பிரேதம் கழுத பக்கத்துலதான் நிக்குது. அந்த சிங்கம் அந்த பிரேதத்தை திங்கவும் இல்லை, கழுதையை ஒண்ணும் செய்யவும் இல்லை. அது பாட்டுக்கு அவனை அடிச்சு கொண்டுட்டு படுத்து கிடக்கு. பசியுள்ள சிங்கம் அப்படி இருக்காது. தேவையில்லாம சிங்கம் யாரையும் அடிக்காது. பசி இருந்தா மட்டும்தான் அடிக்கும். அது பசி இருந்தா சாப்பிடும், ஆனா சாப்பிடல. இது ஆண்டருடைய கட்டளை. ஆண்டவர் சொல்ற ஒரே குற்றச்சாட்டு என்ன தெரியுமா அந்த தேவனுடைய மனுஷன் மேல? நீ என் வாக்கை மீறினாய், என் வார்த்தையை மீறினாய். அப்ப நம்ம இதுல எத்தனை பேர் வார்த்தையை மீறி இருக்கணும்? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில புயல் வராதா? புயல் வரும்ல. எத்தனை வார்த்தை, என்ன வார்த்தையை நம்ம மீறிட்டோம்? ஒரு சின்ன விஷயம், தாயின் தகப்பனை கனம் பண்ணு, மீறணுமா? உன்னில் நீ அன்பாயிருக்கிறது போல் பிறனிடத்தில் அன்பாயிருக்கு, மீறிட்டோமா? என்ன மீறல? நம்ம என்ன மீறல? கிறிஸ்டியன்ஸ் என்ன மீறல? சகிப்புத்தன்மை மீறிட்டோமா? பொறுமை மீறிட்டோமா? நிதானம் மீறிட்டோமா? கர்த்தருடைய வாக்கு எல்லாத்தையும் மீறிட்டோமா? வெற்றிகரமா மீறிட்டோம். நம்ம வாழ்க்கையில ஏன் புயல் வீசும்ல? இந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் புயல் வீசியது. அவனோட உயிரே போய்விட்டான். ஏன்னா அவன் கர்த்தருடைய வாக்கை மீறிவிட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். கர்த்தருடைய வாக்கை மறந்து போனான். தன்னுடைய சூழ்நிலைகள் மாறி போனது. தனக்கு பசி, தனக்கு தாகம், சூழ்நிலை மாறி போயிடுச்சு. அப்ப சாப்பிடலாம். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை மீறாதிருப்பதே ஆண்டவர் விரும்புகிற ஒரு மனுஷனாய் நீ இருக்க முடியும். அதுதான் இங்க சொல்றேன். சரி, 7 காரணங்களை நான் இதுல இருந்துக்கேன். ஒரு காரணம், முதலாவது காரணம் கீழ்ப்படியாமல். இதுல இருந்தே இந்த கதையில இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? என்ன பண்றான்? கீழ்ப்படியாமை. யோனா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க கப்பல் பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. பெரிய காத்து வாழ்க்கையில, யோனாவோட வாழ்க்கையில பெரிய காத்து. ஏன்? கப்பல் நிம்மதியாக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு காற்றை யார் வீச செய்கிறார்?
யார் வீச செய்யறாங்க? ஆண்டவர் தான் வீச செய்யறாரு. டேய், நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற, விடுவானா? இந்த பாரு பெருங்காற்று. யோனா ஆண்டுடைய வார்த்தையை மீறி போகிறான். ஆண்டுடைய வார்த்தை தனக்கு இல்லாத மாதிரி அவன் போகிறான். ஆண்டு சொல்ற, என் வார்த்தை மீறியா போகிறான். உன் வாழ்க்கையிலே புயல், உன் வாழ்க்கையிலே புயல். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில புயல் வீசுகிறது? ஆண்டுடைய வார்த்தையை அடிக்கடி நாம் மீறி போகிறோம். இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. இரண்டாவது, யோனா 1:7-8 பாத்தீங்கன்னா, அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பெயருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். இந்த கப்பலிலே தவறு செய்யாத ஆண்டவருக்கு பிரியமான சிலரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யோனா மட்டுமா அந்த கப்பல்ல பாதிக்கப்பட்டான்? பெருங்காத்து வரும்போது யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க? அந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாம். உங்க ஃபேமிலியில ஒருத்தர் தவறு செய்யும் போது கப்பலே ஆடுது, குடும்பமே ஆடுது, குடும்பத்துக்கே புயல், குடும்பமே சீரழிஞ்சிட்டு இருக்குது. புரியுதா? நீங்க மட்டும் சஃபர் ஆகல, யோனா மட்டும் சஃபர் ஆகல புயல்ல. அந்த கப்பலில் இருந்த அனைவரும் ஐயோயோ சஃபர் ஆனாங்க. நல்லவர்களும் அங்கே புயல் காற்றிலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம குடும்பத்துல யாரோ ஒருவரின் கீழ்ப்படியாமையினால் இந்த தீங்கு நம் குடும்பத்திற்கு வந்தது. மூணாவதா, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு அருமையான பவுல் அப்போஸ்தலனை கைது பண்ணி கூட்டிட்டு போவாங்க. புரியுதா? கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது பவுல் கைது செய்து ரோமாக்கு கூட்டிட்டு போவாங்க. கப்பலை ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க. அப்போ பவுல் 100க்கு தலைவன் அங்க இருப்பான். அவன் பவுல்கிட்ட கேட்பான், இது என்ன போலாமா, இது நல்லா டிராவல் பண்ணலாமான்னு கேட்டா பவுல் சொல்லுவார், இல்ல டிராவல் பண்ணாதீங்க, புயல் வருவோம். புயல் வந்தா பொருள் மட்டும் அழியாது, நம்மளும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுவோம், நம்மளுக்கு இந்த ஆபத்து அப்படின்பா. 100க்கு தலைவனுக்கு இவன் மேல நம்பிக்கை இல்லை. நல்லவங்க சொன்னா நம்புறதே இல்லை. சிம்பிளா இருக்கவங்க, உண்மையா இருக்கவங்க சொன்னா உலகம் நம்புதா? பவுல் உண்மையானவன், சொல்லுவதை உலகம் நம்பவில்லை. புரியுதா? உண்மையின் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை அவன் நம்பாம 100 எங்க போய் கேட்கிறான்? கேப்டன் போய் கேட்கிறான், நீ எத்தனை டெக்னிக்கா கப்பலை ஓட்டி இருப்ப, சரி கிளைமேட்ல பாரு நல்லா இருக்கா? ஓ சூப்பரா இருக்குது, சூப்பரா இருக்குது, நம்ம போலாம். அவன் கிடக்கிறான். அவனுக்கு என்ன தெரியும்? தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் பாருங்க, அதுல அழகா சொல்லும், தயவு செய்து கப்பலை இப்பொழுது செலுத்த வேணான்னு சவுல் சொல்லும் போது மாலினி சொல்வார், தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கிரேத்தா தீவுக்கு கப்பல் போகுது. 100க்கு அதிபதி ஆண்டவர் தனக்கான வார்த்தையை பவுல் மூலமாய் கொடுத்தார் என்பதை அவன் விசுவாசிக்கவில்லை, நம்பல. நமக்கான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அது எப்பேற்பட்ட மனிதன் என்று நீ நினைச்சிட்டு இருப்ப. பணக்காரன் வாயிலிருந்து தான் நமக்கு வரும், ராஜா வாயிலிருந்து வரும், ஆடம்பரமான மனிதன் வாயிலிருந்து வரும், பெருமையானவன் வாயிலிருந்து, புகழை உச்சில் இருக்கிறவன் வாயிலிருந்து வார்த்தை வரும். இல்ல, ஒரு கைதியின் வாயிலிருந்து ஆண்டவர் ரோமாபுரிக்கு அழைத்து செல்லப்பட்ட பவுலின் வாயிலிருந்து, ஆண்டவரோடு பேசிய மனுஷனின் வாயிலிருந்து வார்த்தை வந்தது. ஆனா அதை அவன் என்ன பண்ணா? 100க்கு அதிபதி நம்பல. புரியுதா? விசுவாசிக்கவில்லை. இப்ப இன்னைக்கு நம்மளுக்கு அப்படிதான். கடைசி நாட்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கணும். 15 வருஷம் உலகம் உருட்டி போடப்பட போகிறது. 15 வருஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பைபிள் படிக்க நேரம் இல்லைங்கிறோம். எத்தனை பேர் நேரம் இல்லைங்கிறீங்க? பிஸியான மனுஷனுக்கும் நேரம் இருக்குது, ஆனா நம்ம நேரம் இல்லைங்கிறோம். செல்ல நோண்டினா, பேஸ்புக் நோண்டினா டுக்கு போயிட்டே இருக்கோம். இன்னொன்னு இன்ஸ்டாவுக்கு எத்தனை ரீல்ஸ் பாக்குறோம். யூடியூப் டைம் பார்த்தா 5 மணிக்கு நோண்ட ஆரம்பிச்சிருப்ப, டைம் பார்த்தா 7 மணி ஆயிருக்கும். உச்சிச்சு நம்ம தோசை சுடணுமே, இட்லி சுடணுமே, டைம் இல்லையா உனக்கு பைபிள் படிக்க? கீழே வீட்டுக்கும் மேல வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போய் பேசினா 1 hour சாலிடா போகுது. என்ன வெட்டி முறிச்சு பேசுனீங்க? என்ன பேசுனீங்க?
அந்த நேரத்தை உட்கார்ந்து பைபிள் படிக்கலாம்ல. ஆண்டவரோடு பேசுவதற்கு உனக்கு விருப்பம் இல்லை. வார்த்தை பேசும். ஆண்டுடைய வார்த்தை உன்னோடு பேசும். ஆனா நீ சொல்ற வார்த்தை என்ன? I'm busy, too busy with my work. என்ன வாய்க்கூசாம சொல்ற? செல்ல நோட்டுக்கு அத்தனை நேரம் இருக்கு. எல்லாரும் தான் படுக்கும்போது நைட்டு 12 மணி வரைக்கும் செல்ல நோட்டிட்டு படுக்கிறோம். அதுல ஆண் பெண் வித்தியாசமே இல்ல, குழந்தை பெரியவங்க வித்தியாசம் இல்ல. அந்த குழந்தைக்கு நீங்க சொல்லி தரணும். செல்ல நோண்டா உன் வாழ்க்கையில நேரம் போறதே தெரியாது. நீ பைபிள் எடுத்து ரீட் பண்ணு. ஆண்டவரோட பேசு பேசு. ஆண்டவரை நேசிச்சு பேசு. ஆண்டவர் உன்னோடு பேசுவார். இத நம்ம சொல்லி கொடுத்தோமா? நம்மளே இல்ல. நம்மளே அதைதான் நோண்டிட்டு இருக்கணும். செல்ல விட்டா டிவி, டிவியை விட்டா செல்லு, இல்ல பக்கத்து வீட்டுக்காரு, இந்த வீட்டுக்காரு, எழுத்த வீட்டுக்காரங்க, எப்படியெல்லாம் டைம் நம்ம பாஸ் பண்ற ஒரு நாள்ல யோசிச்சு பாருங்க. நீ படுத்துட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்கள் நேரடித்தை வீணடித்துக் கொண்டிருக்க அப்போ உன்னோட வாழ்க்கையில புயல் வீசும். வீசும் தானே? ஆண்டவர் உனக்கான கொடுத்த வார்த்தைய நீ நம்பல. நீ யார் யாரையோ தேடி போய் கொண்டிருக்கிறாய். யார் யாரையோ தேடி கண்டு. ஆனா ஆண்டு உன் பக்கத்துல உன்னிட்டே அந்த வார்த்தையை வச்சிருக்கிறாரு. நீ யாரையோ தேடி போய் கொண்டிருக்கிறாய். உனக்கான கொடுக்கப்பட்ட வார்த்தையை நீ விசுவாசிக்கவில்லை. அப்படியானால் உன் வாழ்க்கையிலே புயல் வீசும். 4வது ஆண்டு சொல்றாரு. அப்போஸ்தலர் 27:12 பாருங்க. அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியா இராதபடியினால கிரேத்தா தீவில் உள்ள பேனிக்ஸ் என்னும் இடத்துல சேர குடும்பத்தால் சேர்ந்து மழைக்காலத்துல அங்க தங்கிக்கலான்னு அநேகர் ஆலோசனை சொன்னார்கள். அந்த வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அநேக ஆலோசனைக்காரங்கள் ஆயிட்டாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான் நிறைய பேர் ஒன்னொன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? நம்ம ஒரு விஷயம் எடுத்தோம்னு வைங்களேன், நம்ம கஷ்டப்படும் போது ஃபேமிலியில யாருமே வரமாட்டாங்க. ஆனா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது வைக்கணும்னா, நீ இப்படி வை, அப்படி வை, இப்படி வை, 100 பேர் சொந்தம் வரும். அன்னைக்கு வருமா? வராத? வரும். ஆனா நீ கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல பணம் கேட்கறன்னு வச்சுக்கோயேன், ஒரு சொந்தம் வராது. நான் தரேன் ஒரு 10,000 ரூபாய், நான் தரேன் ஒரு 10,000 ரூபாய், நான் தரேன் ஒரு 10,000 ரூபாய், சொந்தம் வருமா? வருமா? ஓடி போன சொந்தம் எட்டியே பார்க்காது. ஆனா நீ ஒரு ஃபங்க்ஷன் வை, மாமா மச்சான் உறவு, வெத்தலை பார்க்க நான் தூக்குறேன், இந்த நீ தூக்கு, செம்ப நீ தூக்கு, தட்டை நீ தூக்கு, எத்தனை சொந்தங்க. ஆலோசனை சொல்ல 1000 பேர் வருவார்கள். 100க்கு தாய்வன் பாருங்க, கப்பலை பயணம் எல்லார்கிட்டையும் கேட்கிறான். என்ன தெரியுமா கேட்கிறான்? பவுல் என்ற கைதி என்கிட்ட சொன்னா இப்ப பிரயாணம் பண்ண கூடாது, புயல் காத்து வரும்னு சொன்னா உண்மையா கேட்கிறான் 100க்கு அதிபதி. உடனே எல்லாரும் சொல்றாங்க, இங்க குளிர் ஜாஸ்தியா இருக்குது, பயணம் செய்யலாமா கேட்கிறான், தங்கலாமா கேட்கிறான் 100க்கு அதிபதி. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஊரோட ஒத்து போறாங்க. அதெல்லாம் அவன் சொல்றத கேட்க வேணாம். நல்லா இருக்கு கிளைமேட், பைலட் என்ன சொல்றாங்க அதான் எல்லாரும் ஊரோட ஒத்து போத. ஒருத்த சொன்ன எல்லாரும் ஜாடுறான், ஊரோடு ஒத்து போதல். ஆனா கை தூக்க எல்லாரும் யாரெல்லாம் பிரயாணம் செய்ய எல்லாம் தூக்குறாங்க, பவுல் மட்டும் தூக்க. பவுல் மட்டும் ஊரோட ஒத்து போகல. பவுல் தனித்து நின்றான். ஆண்டுடைய வார்த்தை இது, நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், உன்னோட முகத்தை திருப்திப்படுத்த மாட்டேன். உலகமே எனக்கு எதிராக நின்றாலும் என் ஆண்டுடைய வார்த்தையை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், அவ்வளவுதான். புரியுதா? ஆனா அவன் உலகோடு ஒத்து போகவில்லை. தைரியமாய் சொன்னான், புயல் வரும், துன்பம் வரும், துக்கம் வரும். ஆண்டுடைய வார்த்தை மீறினால் துன்பம் வரும், ஆசீர்வாதம் வராது, சாபந்தான் வரும். யார் கேட்கிறாள்? யாரும் கேட்க மாட்டான். 5வது காரணம், தென்றல் மெதுவாய் எடுத்தபடியால் தாங்கள் கோரினது கை கூடினது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாமையில் ஓடினார்கள். ஏன் பவுல் புயல் வீசும் தென்றல் காற்று அடிக்குது, பவுல் மேல பார்த்து நக்கல். பவுல் அமைதியா இருந்தான், பொறுமையா இருந்தான். அவன் பதில் ஏதும் பேசவில்லை. அக்கிரமம் செய்வதற்கு முன்னாடி தென்றல் காற்று மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். பாவம் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் வாழ்க்கை? அப்படி நல்லா இருக்கும். நிறைய நம்மளாம் சொல்லுவோம்ல, என்ன அநியாயம் பண்ணி அவ்வளவு நிம்மதியா வாழ்றான் பாரு சொல்றோம்ல, அப்படிதான் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மக்கள் நமக்கு சாதகமா இருக்கிறது, சாதகமா இருக்குது. பாவம் செய்யறதுக்கு சூழ்நிலை சாதகமா இருக்குது. ஏன் வாழ்க்கையில புயல் வீசுது தெரியுமா? நமக்கு சூழ்நிலை சாதகமா இருக்குது. அதனால நம்ம தப்பு துணிஞ்சே செய்யறோம். எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு,
என்ன நடந்துச்சு தெரியுமா? கப்பலை எடுத்துட்டு நடுக்கடலுக்கு போகும்போது என்ன பண்ணுச்சு? வாடை கொண்டல் என்ற பெரும் புயல் காற்று வீசியது. கப்பல் உடஞ்சே போச்சு, நொறுங்கியே போச்சு. எல்லாரும் செய்யறத நீங்க செய்யாதீங்க. எல்லாரும் தப்பு செஞ்சாங்கன்னா பின்னால ஓடாதீங்க. ஆறாவது காரணம், அற்ப விசுவாசிகளை ஆண்டு சொல்றார் மத்தேயு 8:26. அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆண்டவர் சீஷர்கள் கப்பல்ல தான், அந்த போட்ல தான் ஆண்டவர் படுத்திருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறார். புயல் காத்து வீசுது, சீஷர்கள் கத்துறாங்க, பயப்படுறாங்க. பயம் பயம். நம்ம வாழ்க்கையில பயம் வருது வரலையா? பயம் இல்லையா? பயம் வாழ்க்கையில பயம். கப்பல் ஆடுது, போட் ஆடுது. ஐயோ இயேசுவே நாங்கள் முங்கி போகிறோம், அமிழ்ந்து போகிறோம். எதனால இந்த வார்த்தை வருது? சந்தேக வார்த்தை. பயத்தினால வருது. பயம் தான் வரும்ல. பயம் இல்லைன்னா இப்ப ஒரு பூகம்பம் வந்தா தெரியும் எந்த அளவுக்கு. பயம் எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இல்லையா? பயம் பயம் நமக்கு சந்தேக வார்த்தைகளை உண்டு பண்ணுகிறது. நாங்கள் அமிழ்ந்து போகிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லாம் நிறைய நேரம் நினைச்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில புயல் காத்து வீசும்போது ஆண்டவர் தூங்கிட்டு இருக்கிறார். அவர் உன்னோடு தான் இருக்கிறார், உன் கூடவே இருக்கிறார். அமிழ்ந்து போவது நாம் அல்ல. புரியுதா? ஆண்டவர் அதான் சொல்றாரு, அடிக்கடி நம்மளை பார்த்து சொல்ற அற்ப விசுவாசி. இதுலயும் சொல்றாரு பாருங்க, அற்ப விசுவாசியே. இன்னொரு இடத்துலயும் சொல்லியிருப்பாரு, அற்ப விசுவாசியே. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் புல்லுக்கு விதமாய் ஆசீர்வதிப்பார். நிறைய இடங்கள்ல சொல்லுவார் அற்ப விசுவாசி. நம்மள எப்படி இருக்கிறோம்? இந்த புல்லை விட அற்ப விசுவாசி. அற்ப விசுவாசிகளா இருக்கும். பயம் நம்மளோட வாழ்க்கையில துன்பங்களும் பிரச்சனைகளும் சூழ்நிலைகள் பாதகமாக அமையும் போது ஏற்படுகிற பயம். பயமே நமக்கு என்ன பண்ணுது? சந்தேக வார்த்தைகளை நம்ம, அதான் அந்த நாக்குதான் நமக்கு நியாயம் தீர்க்கும், வார்த்தை விட்டுரும். அடுத்தது ஏசாயா, அதனால ஆண்டு சொல்ற ஏசாயா 41:10 சொல்ற, நீ பயப்படாதே. இந்த பயம் இருக்கிறது ஆண்டு சொல்ற, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எல்லா வசனம் நல்லதா இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம். தேவன் உன்னுடனே இருக்கிறாங்கிறத மறந்துட்டு கத்துவோம். சங்கீதம் 121:3-4 பாத்தீங்கன்னா, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. சங்கீதம் 50:15 சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எல்லா வசனம் மக்கள். கிறிஸ்டியன்ஸ்க்கு என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை? சங்கீதம்லாம் சூப்பரா தெரியும், நல்லா சொல்லுவாங்க. பிரச்சனை வந்தோடனே ஆபத்துல கூப்பிட்டா எங்க அவர் வர்றாரு? இருக்கிறீங்களா ஆண்டவரே? கூப்பிட்டு கூப்பிட்டு சோர்ந்து போயிட்டேன். இப்படிதான் அந்த தீர்க்கதரிசி சோர்ந்து போனான். பசியும் பட்டினியும் தண்ணி தாகத்தோடும் அவன் சோர்ந்து போனான். தங்க நிழலான இடமும் இன்றி அவன் சோர்ந்து போகும்போது சோதனைக்குள்ளே சிக்கி கொண்டான். பயம் மனிதனை சோதனைக்குள் சிக்க வைத்து. ஃபைனலா 7வது காரணம், புரியுதா? ஏன் என் வாழ்க்கையில் புயல் வீசுகிறது? யாக்கோபு 1:6-7 படிச்சுக்கணும். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகிக்கிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாவது பெறலாம் என்று நினையாது இருப்பான். சந்தேகமே படாத. நீ சந்தேகப்பட்டுட்டு என்கிட்ட கேட்காது. அப்படி கேட்டா அவனுக்கு என்ன பண்றது? கிடைக்காதுன்னு கடவுள் சொல்றாரு. சோ 7 காரணங்கள் சொன்னேன். முதல் காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. 2வது காரணம் என்ன? வேற யாராவது ஒருத்தர் கீழ்ப்படியா உன்னுடைய ஃபேமிலிக்குள்ள இருந்தாலும் புயல் வீசும். 3வது காரணம் என்ன? உலகை அறிவை நம்பினால் புயல் வீசும். 4வது, எல்லாரும் செய்யறாங்கன்னு நம்ம செய்யக்கூடாது. எல்லாரும் தப்பு செய்யறாங்க, நானும் அந்த தவறை செய்யக்கூடாது. 5வது காரணம், சூழ்நிலை சாதகமாய் இருந்தாலும், புரியுதா, அதனால நான் பாவம் செய்தேன் என்று சொல்லக்கூடாது. 6வது, பயம். பயம் என்ன? பயம் இருந்தா நம்மளோட வாழ்க்கையில என்ன வரும்? சந்தேகங்கள். இதெல்லாம் தான் நம்மளோட வாழ்க்கையில புயல் வீசுவதற்கான காரணங்கள். எந்த அப்பாவாவது
தன்னோட பிள்ளை தோத்து போகணும்னு நினைப்பாங்க. எந்த அப்பாவது தன்னோட பிள்ளை தோத்து போகணும்னு நினைப்பாங்க? எந்த அப்பாவது தன்னோட பிள்ளை அழுதுட்டே இருக்குன்னு நினைப்பாங்க? எந்த அப்பாவது தன்னோட பிள்ளை துன்பப்படணும்னு நினைப்பாங்க? எல்லா அப்பா அம்மார்களும் ஓடுறது பிள்ளைகளுடைய நலனுக்காய். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா கொடுப்பது, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வார்த்தை எப்பவுமே மனசுல தியானிச்சுக்கணும். பூமியில் உள்ள தகப்பனே உங்களுக்கு நன்மை செய்யும் போது பரமபிதா உங்களை உருவாக்கினது, உங்களை நேசித்து உருவாக்கினது உங்களுக்கு நன்மை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? சோ இந்த நன்மைகளை தெரிஞ்சு, இந்த வசனங்களை அறிந்து, புயல் உங்களோட வாழ்க்கையில வராத அளவுக்கு ஆண்டோட வார்த்தையோடு பின்னி பிழைங்க. சரியா? ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டோட சொல்லுவோம். தகப்பனே, எங்களோட வாழ்க்கையில புயல் வராமல் நாங்கள் சோதனைகளிலிருந்து எங்களை தப்பித்துக் கொள்ள நீர் கிருபை செய்கிறா. நீர் உதவி செய்தல் உங்களுடைய வார்த்தை எப்பொழுதும் எங்கள் இருதயத்திலிருந்து எங்களை வழி நடத்தட்டும் அப்பா. எப்பொழுதும் எங்களை காத்துக் கொள்கிறார். வரப்போகிற உலக அழிவில் இருந்து, வரப்போகிற பேரழிவில் இருந்து எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை காத்துக்கொள்ளும். பூமி குலுங்கி 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 ஆண்டவரே, பூமி நிலை மாறி நிலை தவறி பூமி ஆண்டவரை அழிந்து கொஞ்சம் கொஞ்சமாய் அழிந்து கொண்டிருக்கிறதப்பா. மிகப்பெரிய பேரழிவை மக்கள் சந்திக்க தயாரான நிலையில் இப்பொழுது ஆண்டவரே, மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் எப்படியோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நீ உண்மை வெளிப்படுத்துகிறார். உம்முடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் என்றென்றும் இருந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதா. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, go to YouTube Unshare Culture Ministry ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ லைக் பண்றீங்களோ தேவையில்லை, ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை. Thank you. God bless you.